ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 2ஆம் நாள். நேற்றைய தினம் ஆனி மாத பிறப்பு. இன்று 2வது நாள் 16/6/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் நிறைவனை பிரார்த்தித்து, இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளிலே சனிக்கிழமைகளிலே எந்த சுபகாரியங்களும் செய்ய மாட்டார்கள். இறை வழிபாடுகள் அம்பாள் வழிபாட்டுக்குரியது இந்த செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையிலே அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகளோடு சாயங்கால வேளையிலே ராகுகால நேரத்திலே துர்க்கை அம்பாளுக்கு விசேஷமான பூஜை வழிபாடு குங்குமார்ச்சனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது இந்த பல்வேறு ஆலயங்களிலே ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரத்தை முன்னிட்டு இந்த உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அங்கே யாகத்துக்கு முக்கியத்துவம். அந்த ஈசானத்திலே உள்வீதியிலே சுவாமி வந்ததும் யாகசாலையிலே சுவாமி யாகசாலையை பார்த்த வண்ணம் இருப்பார். அங்கே மேற்கு நோக்கிய யாகசாலை மேற்கு நோக்கி இருக்கும். சுவாமி கிழக்க பார்க்க வந்து நிற்பார். யாகங்களெல்லாம் ஒழுங்காக நடைபெறுகிறதா என்று தரிசனம் பார்ப்பது. அங்கே ஆகுதிகளெல்லாம் நடைபெறும். இந்த பல்வேறு வகையான திரவியங்களாலே ஆகுதிகள் செய்யப்படுவது. இந்த அக்னிதேவனுடைய 7 நாக்குகளும் 7 வகையான சுவைகளை கொண்டது. அந்தந்த சுவை கொண்ட நாக்குகள் மூலமாக அந்தந்த சுவை கொண்ட திரவியங்களை அங்கே ஆகுதி செய்து கொள்வார் சிவாச்சாரியார். அந்தந்த சுவை கொண்ட திரவியங்களை எடுத்து அந்தந்த நாக்கள் ஓம் கிரண்யாய ஸ்வாஹா, ஓம் கனகாய ஸ்வாஹா, ஓம் ரக்தாய ஸ்வாஹா, ஓம் கிருஷ்ணாய ஸ்வாஹா, ஓம் சுப்ரபாய ஸ்வாஹா, ஓம் அதிரக்தாய ஸ்வாஹா, ஓம் பகுரூபாய ஸ்வாஹா என்று அந்த அக்னியுடைய 7 நாக்குகளையும் சுவை கொண்ட நாக்குகள் மூலமாக இந்த ஆகுதியிலே செய்யப்படுகின்ற ஒரு சிறப்போடு கூடியது இந்த அக்னி வழிபாடு. அவ்வாறு இந்த அக்னி வழிபாட்டிலே சிறப்பான ஹோமாதிகள் நடைபெற்று அங்கு புஷ்பாஞ்சலியில் கொடுக்கப்படும். நாதஸ்வரத்திலே ராகம் வாசித்து கொள்வார்கள். வேத பாராயணங்கள் தேவார் திருமணங்கள் எல்லாம் இந்த யாகசாலையில் நடைபெறும். அந்த ஈசான திக்கிலே பொதுவாகவே நாம் உள்வீதி வெளிவீதி சுவாமி சுற்றுகின்ற பொழுதிலும் அந்த வெளிவீதியிலே ஈசான திசையிலே வந்ததும் சுவாமி அங்கே சில நிமிடங்கள் நின்று அங்கே ஆலயத்திலே இருந்து குடை தீவட்டியோடு காலாஞ்சி பட்டு இளநீர் நைவேத்தியங்கள் கொண்டு வந்து ஈசானத்திலே சிறப்பாக சுவாமிக்கு பட்டி சாத்தி இளநீர் நிவேதனம் பண்ணி காலாஞ்சி நிவேதனம் பண்ணி அங்கு வேதபாராயணம் தீபாராதனை தேவார புராணங்கள் எல்லாம் படிக்கப்படும். எதற்காக இந்த ஈசான திக்கிலே இவையெல்லாம் செய்யப்படுகிறது? ஏனைய திக்குகளுக்கெல்லாம் இப்போ நாங்கள் உற்சவ காலங்களிலே துவஜ ஆரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவம் நடக்கின்ற பொழுது இந்த நவசந்தி பூஜை என்று பிரம்மசந்தியிலே ஆரம்பித்து இந்திரன் அக்னி யவன் நிருதி வர்ணன் வாயு குபேரன் ஈசானன் என்கின்றதாகிய இந்த நவசந்திகளிலும் அங்கு பூஜிக்கப்பட்டு பலிகள் கொடுக்கப்பட்டு வேத பாராயணம் செய்யப்பட்டு தாளங்கள் ஓதப்பட்டு ராகங்கள் வாசிக்கப்பட்டு தேவார திருமுறைகள் அங்கே தேவாரங்கள் ஓதப்பட்டு நர்த்தனங்கள் கூட அங்கே நடைபெறுகின்ற சிறப்பும் உண்டு. ஆனால் இந்த ஈசானத்திலே வந்ததும் சிறப்பாக
பட்டு சாத்தி காளாஞ்சி நிவேதனம் பண்ணி இளநீர் நிவேதனம் வைத்து தீபாராதனை செய்யப்படும். அந்த ஈசான திக்குக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. இவ்வாறு இதனுடைய சிறப்புகளை தொடர்ந்தும் வருகின்ற நாட்களிலே சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.